நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் சினிமாவையும் அரசியலையும் நம்மளால பிரித்து பார்க்கவே முடியாது. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, எது சினிமா எது அரசியல் அப்படின்ற அளவு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடூரமான அரசியல்வாதி வில்லன் கேரக்டர்கள். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய வில்லன் கேரக்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அரசியல்வாதி ஒரு அரசியல் பின்புலம் உள்ள வில்லன் கேரக்டர்கள் அப்படின்னு வரும்போது நம்ம ரைட்டர்ஸும் டைரக்டர்ஸும் பாரபட்சம் பார்க்காம அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபேவரட்டான அரசியல்வாதி வில்லன் கேரக்டர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்க ஐடியாலஜி என்ன, ஏன் அது அவ்வளோ மேனிப்புலேட்டிவாக அவ்வளோ சுயநலமாக இருக்குது, அதே மாதிரி தன்னை நம்பின மக்களை எப்படியெல்லாம் அது ஏமாத்துது, அதே மாதிரி வெளியில் ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் அந்த கேரக்டர்கள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுது, இந்த மாதிரி பல டிஸ்கஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தெய்வா. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு சம வில்லன் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கார் திரைப்படத்தில் இருந்து. ஸோ சர்க்கார் திரைப்படம், அந்த திரைப்படம் மேலே இருக்கிற விமர்சனம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. அதில் அந்த வில்லன் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் வித் எம் மாசிலாமணி. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பழக்கருப்பையா அவர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த எம் மாசிலாமணி அப்படின்ற கேரக்டர் ஆரம்பத்தில் சாதாரண, அதாவது எல்லா திரைப்படங்களையும் பொலிட்டீஷியன்ஸ் எப்படி காட்டுவாங்க, தன்னை எதிர்த்தா அவன் வந்து போட்டு தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் போக போக அந்த கேரக்டரோட யூனிக்னஸ் மற்ற திரைப்படங்கள்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை ஓப்பனாகவே காட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கட்சி வந்து தோக்குற மாதிரி இருக்கும் எலெக்ஷனில். ஸோ அந்த நேரத்தில் அந்த மாசிலாமணி அப்படின்ற கேரக்டரும் அந்த பாப்பாவும் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுதாப அலை வாங்கியாச்சும் நம்ம கட்சி ஜெயிக்கணும், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து முடிவு பண்ணும். அந்தளவு அந்த அரசியலில் ஊறி போன அந்த போதை இருக்குல்ல, அதனால் மட்டும்தான் அந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்கும். அந்த மாசிலாமணி கேரக்டர் எந்த அளவு அந்த அரசியல் அப்படிங்கிறது ஊறி போய் அந்த ஒரு வெறி போதையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பொண்ணு ஸ்லோ பாய்சன் தான் கொடுக்குறா அப்படிங்கிறது தெரியும், சிரிச்சுட்டு சந்தோஷமாக வாங்குவாப்புல. ஏன்னா நம்ம சாவு ஒரு மிகப்பெரிய அனுதாப அலையை உருவாக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில். பாப்பாவும் சும்மா கிடையாது. ஆரம்பத்தில் அந்த பாப்பான்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப சப்டிலாக வந்து காட்டுவாங்க. அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி காட்டுவாங்க. பட் போக 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 தான் தெரியும் அந்த கேரக்டர் எப்பேற்பட்ட கேரக்டர் அப்படின்ட்டு. அதாவது முன்னாடி எல்லாரையும் ஆட விட்டு பின்னாடியிலேருந்து கீ கொடுக்குற கேரக்டர் தான் கிட்டத்தட்ட. ஸோ அந்த பாப்பான்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது அவங்களையெல்லாம் நான் தான் உருவாக்குவேன், நான் சொல்கிறது தான் கேட்பாங்க, ஆனால் நான் இருக்க மாட்டேன். இதை வந்து இங்கிலீஷில் ஒரு சூப்பரான ஒரு டேக் வந்து சொல்லுவாங்க. த கிரேட்டஸ்ட் ட்ரிக் த டெவில் எவர் புல்ட் இஸ் கன்வின்சிங் த ஹோல் வேர்ல்ட் தட் ஹீ நெவர் எக்ஸிஸ்டட். அந்த பாப்பா கேரக்டர் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆக்சுவலாக அந்த பாப்பான்ற கேரக்டர் தான் மாஸ்டர் மைண்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து பிஹேவ் பண்ணிப்பாங்க. இதை சூப்பராக எழுதியிருப்பார் முருகதாஸ் அவர்கள். ஆக்சுவலாக அந்த பாப்பான்ற கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரோட ஒரிஜினல் நேம் படத்தில் வந்து கோமலவல்லி அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த கோமலவல்லி அந்த நேம் இருக்குல்ல, அந்த நேம் எதுக்கு அந்த கேரக்டருக்கு வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமைதிப்பட அமாவாசை. ஸோ அமாவாசை கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம பெருசாக அலசி ஆராயலாம் வேண்டாம். ஆரம்பத்தில் ஒரு சூப்பரான வசனம், அதுதான் அந்த கேரக்டருக்கான ஒரு முழு டெஸ்கிரிப்ஷன். போட்டின்னு வந்துட்டா நான் என்ன மனுஷன் அடித்து கொன்ற வேண்டியது தான் அப்படின்னு ஒரு வசனம் வரும்ல, அதுதான் அமாவாசையோட கேரக்டர். ஒரு பக்கா சுயநல அரசியல்வாதி. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா தன்னை வளர்த்து விட்டவங்களையும் ஏறி மிதிக்கும். வளர்த்த கடா நெஞ்சில் பாயுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வளர்த்த கடா ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி மக்களையும் அரசியலையும் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு தனக்கு எப்படியெல்லாம் அதை மாற்றிக்கலாம், தனக்கு ஏதுவான அந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து அமாவாசை. மணிவண்ணன் கேட்பார், இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போடாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. கடைசியில் எலெக்ஷன் வர்றப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரோடு போடுறோம், தண்ணி தரோம், கரண்ட் விட்றோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஓட்டு போட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் அந்த கேரக்டர். அந்தளவு எவ்வளோ கால்குலேட்டிவாக இருந்தால் நமக்கு வாக்குகள் விழும் அப்படின்றத அவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து அமாவாசை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம மோஸ்ட் ஃபேவரட் அரங்கநாதன் ஃப்ரம் முதல்வன். ஸோ அந்த அரங்கநாதன் கேரக்டர் பற்றி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் ஒரு சிஎம்மாக இருக்கும். அதனால் அந்த கேரக்டருக்கு எந்த விதத்துலேயும் அந்த சிஎம் போஸ்ட்டுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு பிரச்சனைங்கிறது வரக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த கேரக்டர். அதை எங்கே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலவர சீன்லேயே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் யூனியன். அந்த ஒர்க்கர்ஸ் யூனியன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி சங்கம்,
இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த கலவரங்களில் இருக்கும். அந்த அரங்கநாதன் கேரக்டர் சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் சொல்லும், கலவரம் நடக்கட்டும் பார்த்துக்கலாம். அதில் என்ன ஆதாயம் வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதுக்கு ஒரு அந்த ஜஸ்டிஃபிகேஷனும் சூப்பராக கொடுப்பாப்புல. என்னால் மாணவர்களையும் பகைச்சிக்க முடியாது, ஒர்க்கர்ஸ் யூனியனையும் பகைச்சிக்க முடியாது, அதே மாதிரி அந்த ஜாதி சங்கத்தையும் நான் பகைச்சிக்க முடியாது, கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டு வேணும், இந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் சிஎம் அப்படிங்கிற தெளிவில் ரொம்ப தெளிவாக இருப்பார் அந்த அரங்கநாதன் கேரக்டர். அவர் மாற்றதே பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் தான். அது வரைக்கும் ஜாலியாக பந்தாவோ ஒரு சிஎம்மாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. அந்த அரங்கநாதன் கேரக்டர் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட் உள்ள ஒரு கேரக்டர். தன்னோட பதவிக்கு எந்த விதத்துலையும் ஆபத்து வந்துடக்கூடாது, அதை தாண்டி மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய கேரக்டர் தான் அரங்கநாதன். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த பெருமாள் ஃப்ரம் கோ. பொதுவாக அந்த அரசியல் படங்கள், அரசியல்வாதி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதில் இருக்க பீப்புளெலாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும்தான் காட்டுவாங்க. பட் கோ படம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட கட்சிகள் இருக்குல்ல, அங்கே இருக்கிற தலைவர்களாகட்டும் இல்லை அங்கே இருக்க அரசியல்வாதிகள் ஆகட்டும் அவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட அந்த கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணது கோ திரைப்படம் தான். ஸோ அந்த வசந்த பெருமாள் அப்படின்ற கேரக்டர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ நல்லவனா நமக்கு தெரியவாப்புல. அதாவது மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு மக்கள் 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 நலன்களை மட்டும் கருத்தில் கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷனா நமக்கு கண்ணுக்கு பா இவரு தான்ப்பா நமக்கு சிஎம்மாக வரணும் அப்படின்னு படத்தில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் நம்ம நினைப்போம். பட் அந்த ஆளோட ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அந்த கேரக்டர் அப்படிங்கிறது பயங்கர சுயநலவாதியான ஒரு கேரக்டர் தான். அந்த வசந்த பெருமாள் அப்படிங்கிற கேரக்டரை உருவாக்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் தான். ஸோ அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக எல்லாமே நடக்கும், அந்த ஆளை வந்து சிஎம் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அந்த வசந்த பெருமாள் அங்கேயும் வந்து டிம்கி குத்துறோம், அதே மாதிரி மக்கள் தான் நம்பி ஓட்டு போட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து டிம்கி குத்துறோம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து வசந்த பெருமாள். அதே மாதிரி வசந்த பெருமாள் அந்த கேரக்டர் கிளைமேக்ஸில் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிச்சது வேணா ஒரு குறுக்கு வழியாக இருக்கலாம், மற்ற அரசியல்வாதி மாதிரி நான் தப்பானவனா இருக்க மாட்டேன், கண்டிப்பாக மக்களுக்கு தான் நல்லது செய்வேன் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஸ்பீச் கொடுக்கும். நம்மளும் சேர்ந்தே நல்லது செய்யலாமேடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். ஆனால் அதில் போஸ் வெங்கட் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல இல்லையா, அவனை நம்பலாம் உன்னை தான் நம்ப முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நார்மலாக கரப்ஷனில் இருக்க பொலிட்டீஷியன்ஸை கூட ஈஸியாக நம்பிடலாம். இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவாக பயங்கர சுயநலவாதியாக இந்த மாதிரி இருக்கிற பொலிட்டீஷியன்ஸை நம்மளால் நம்பவே முடியாது. ஏன்னா இங்கே விட இங்கே டேமேஜும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த வசந்த பெருமாள் கேரக்டர் அவ்வளோ ஒரு கொடூரமான கேரக்டர். இந்த அரசியல் கேரக்டர்ஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வில்லன் கேரக்டரும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரத்னவேலு ஃப்ரம் மாமன்னன். ஸோ இந்த கேரக்டர் அப்படிங்கிறது படத்தில் என்ன கட்சியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ சமூக நீதி மக்கள் கட்சி. அந்த சமத்துவ சமூக நீதியை தூக்கிட்டு என்ன போட்டால் உங்களுக்கு ரிலேட் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ரத்னவேலு அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமான ஒரு கேரக்டர். வெளியில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிற பேசுகிற கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவு சாதி வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் அதில் ஒரு வசனம் கூட வரும், உன்னை உட்கார சொல்கிறது என்னோட அரசியல், உங்கள் அப்பாவை நிற்க வைக்கிறது என்னோட அடையாளம் அப்படின்னு. அது அந்த ரத்னவேல் கேரக்டரை அவ்வளவு எளிமையாக நமக்கு புரிய வச்சிடும். அதே மாதிரி அந்த ரத்னவேலு கேரக்டர் அப்படிங்கிறது எப்போவுமே கெத்தாக இருக்குமா, மானந்தானே வேட்டி சட்டை மற்றதெல்லாம் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட அந்த இயக்கம் சங்கம் காலில் விழுந்தாதான் அந்த எலெக்ஷனில் அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரியும் போது அந்த இடத்துல அது உண்மையிலே ஒரு கெத்தான கேரக்டராக இருந்தால் உன் காலிலெல்லாம் விழ முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கணும். ஆனால் அந்த இயக்கம் அந்த சங்கத்தோட காலில் விழுந்த உடனே அவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரத்னவேலு கேரக்டர் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் இதுலேயே நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். தனக்கு வெற்றி வேணும், தனக்கு கீழே அப்படின்னு அவன் நினைக்கக்கூடியவங்க கிட்ட தோத்துறக்கூடாது, அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போக தயார் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து ரத்னவேலு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன் கேரக்டர் விச் இஸ் மாரி ஃப்ரம் மெட்ராஸ் மூவி. ஸோ அந்த மாரின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் மேலே மக்களுக்கு பயங்கர மரியாதை இருக்கும் அந்த படத்தில். ஏன்னா அந்த மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரி தான் மாரியை வந்து பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் மாரின்ற கேரக்டருமே என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரில் இருக்கவங்க கிட்ட காசு பணம் எல்லாமே இருக்கலாம், ஆனால் நம்ம கிட்ட பசங்க இருக்காங்க, மக்களோட ஆதரவு இருக்குது, இது இருக்கும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பேசுவாப்புல அந்த மாரின்ற கேரக்டர். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா குறிப்பாக காளியெல்லாம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது மாரி தான் நேரடியாக போய் போலீஸ் கிட்டலாம் டீல் பண்ணி காளியை ரிலீஸ் பண்ண சொல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மாரி.
அந்த மாறி அந்த கேரக்டர் எப்பேற்பட்ட ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாரு பாருங்க, வேற லெவல். உண்மையிலேயே அந்த ட்விஸ்ட் எல்லாம் நான் எதிரே பார்க்கல. அந்த கிளைமேக்ஸில் அந்த மாறின்ற கேரக்டர் எந்த மக்களுக்காக அவன் குரல் கொடுத்தானோ அந்த மக்களுக்கு எதிரானவங்க கூடயே போய் சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் நீங்களே படம் பார்த்துருப்பீங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அந்த அளவு ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு கேரக்டராக வந்து மாரியை பார்க்குறேன். ஸோ மாரி அந்த கேரக்டரை பொறுத்தவரை எப்படியாச்சும் அந்த ஒரு பதவிக்கு வந்துடணும், அதை தாண்டி தாங்கிட்ட இருக்கிற அந்த மக்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலவாதியான ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு கேரக்டர் தான் வந்து மாரி. அடுத்து பார்க்கக்கூடிய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் ஜெயக்கொடி ஃப்ரம் மாவீரன். ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப யூனிக்கான கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே அது சுயமாக யோசித்து எடுக்காது. கூட இன்னொருத்தர் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் சொல்லி கொடுக்குறத இந்த கேரக்டர் வந்து பண்ணும். இதுதான் அந்த எம்என் ஜெயக்கொடி அப்படின்ற கேரக்டர். அதை தாண்டி அந்த கேரக்டர் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு கேரக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஏழை மக்கள் குடிசையிலேருந்து கூப்பிட்டு வந்து உங்களுக்கு அடுக்குமாடி தரோம் அப்படின்ற மாதிரி பெருமை பீத்திக்கும். ஆனால் அந்த அடுக்குமாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கமிஷன்லாம் அடிச்சுட்டு ரொம்ப தரமில்லாத கட்டிடங்களை வந்து கட்டித்தரும் அந்த ஜெயக்கொடி கேரக்டர். ஆனால் அதை கட்டி கொடுத்துட்டு ஸ்டேஜில் என்ன பேச்சு பேசுன்னு தெரியும்ல, இந்த மக்களுக்காக இன்னும் எப்பேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்டை வேணாலும் கட்டுவோம், ஏன் எங்கள் மக்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாழக்கூடாதா அப்படின்ற மாதிரி டயலாக் விடும். அதுக்கு யோகி பாபு கொடுக்குற கவுண்டர் தான் வேற லெவல். நீ கட்டு போயிடுவ, பேட்ச் ஒர்க் நான் தானே பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து எம்என் ஜெயக்கொடி. அண்ட் இந்த ஜெயக்கொடி அப்படின்ற கேரக்டர் கிளைமேக்ஸ் க்ளோஸ் டு கிளைமேக்ஸில் அவன் நண்பனையே போட்டு தள்ளிடும். அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக அந்த கேரக்டரோட டிக்ளைனுமே. ஏன்னா அது வரைக்கும் சுயமாக யோசித்து முடிவெடுக்க தெரியாத அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் எல்லா முடிவுகளையும் தப்பாகவே எடுக்கும். ஒருவேளை அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் உயிரோடு இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக எம்என் ஜெயக்கொடிக்கு இவ்வளோ பெரிய ஒரு பேக் ஃபயர் ஒரு செட்பேக் வந்து வந்திருக்காது. அந்த கேரக்டரை அதுவே போட்டு தள்ளி தன்னைத்தானே கொண்டுடுச்சு. அதுதான் ஜெயக்கொடி கேரக்டர். அடுத்து பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தமிழ்செல்வன் ஃப்ரம் புதுப்பேட்டை. அந்த தமிழ்செல்வன் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு கேரக்டர் தான். இன்னொரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கீழே தான் சொல்கிறத கேட்குற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்டால் உன்னை முடிச்சு விட்ருவேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொக்கி குமார் வந்து கிளைமேக்ஸில் கேட்பாரு, எனக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுங்க, நான் உனக்கு பணம் தரேன், என்கிட்ட வந்து ஒரு வேர்ட் ஆஃப் பவர் இருக்குது, என்னோட மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க. ஓகே, அவர் ரவுடி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர் அவ்வளோ தூரம் சொல்லுவார். அது வரைக்கும் கொக்கி குமாரும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. ஏன்னா நீங்கள் அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு அந்த இஷ்யூ ஆகும்ல, அப்போ கூட கொக்கி குமாரை கூப்பிட்டு நாலம்பரை என் பொண்ணுக்கிட்ட சொல்லி உன் ஃபோட்டோவை தான் நான் கும்பிட சொல்ல போகிறேன் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் சொல்லுவாப்புல. காசு கொடுக்குறப்பெல்லாம் வாங்கிப்பாப்புல. தனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது கொக்கி குமார் வந்து ஹெல்ப் பண்ணால் அப்போ வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக வந்து ட்ரீட் பண்ணுவார். இதெல்லாம் தாண்டி கொக்கி குமார் தனியாக ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது, அவர் பேச்சை மீறி பண்ணும்போது, ஓஹோ நீ என்னை விட வளர்ந்துட்டியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து தமிழ்செல்வன். அது வரைக்கும் கொக்கி குமார் அவருக்கு பண்ண நல்லதை எதையுமே அவர் மைண்டில் வச்சுக்க மாட்டார். அந்தளவு ஒரு சுயநலமிக்க ஒரு கேரக்டர் தான் வந்து தமிழ்செல்வன். ஸோ அந்த தமிழ்செல்வன் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபன்னியான ஒரு கேரக்டரும் கூட. என்னன்னா மக்கள்கிட்ட, அதாவது நேரடி மக்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணோம், கூட இருக்க பீப்புள் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்றத ரொம்ப கால்குலேட்டிவாக வச்சுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு தெரியும், பண்ணாட புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல, செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன். இன்னொரு சீனில் ப்ரெஸ் எல்லாம் வந்து மைக்கு நீட்டுவாங்க, என் தமிழ் தாயின் மீது ஆணையாக கொக்கி குமாருக்கும் கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிம்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்செல்வன் கொக்கி குமார் கிட்ட காசு வாங்கி தான் கட்சி நடத்தின்னு இருப்பாப்புல. கொக்கி குமாருக்கு ஒரு பிரச்சனைன்னதும் செம ட்விஸ்ட் அடிச்சிருவாப்புல. இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த கேரக்டர் பண்ணுற அந்த குவக்கியான விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரெண்டு கட்சியுமே நல்லவங்க கிடையாது அப்படின்றத நமக்கு அப்பட்டமாக போட்டு காட்டினது தான் வந்து புதுப்பேட்டை திரைப்படம். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுயநலவாதியான ஒரு கேரக்டர் தான் ருத்ரா ஃப்ரம் கொடி. ருத்ராக்குள்ள அந்த அரசியல் ஆசை அப்படிங்கிறது வர்றதே கொடியால தான். ஆனால் கொடியை கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாப்புல, ருத்ராவால தான் நமக்கு சாவு அப்படின்ட்டு. இந்த ருத்ரா அப்படின்ற கேரக்டர் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அரசியலுக்கு வரும். பட் போக போக அந்த அரசியல் சூழ்நிலை, அங்கே இருக்க பீப்புள்ஸு, அங்கே இருக்க கரப்ட் பொலிட்டீஷியன்ஸு, குறிப்பாக அந்த மாவட்ட நிர்வாகி அவங்க ஒரு பெண்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து ருத்ராக்குள்ளே ஏற்படுற ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் தான்
அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக நான் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த ருத்ராவோட கோல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த அதிகாரத்தை அடையணும். அதுக்கப்புறம் நம்ம எவெல்லாம் கேவலமாக பேசினானோ, எவெல்லாம் நம்மளை வந்து ரொம்ப தரக்குறைவாக நடத்தினானோ அவனெல்லாம் ஓட ஓட அடிக்கணும் அப்படின்றது தான் ருத்ரா பிளான். அதுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸாக தான் அந்த மாவட்ட நிர்வாகி ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங். ஸோ அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒருத்தர் இருப்பார், அவரால் நிற்க முடியாது. அவர் வந்து ருத்ராவை கை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த பதவி வந்த பின்னாடி அந்த ஆளையே ஓட ஓட அடிக்கும் அந்த ருத்ரா கேரக்டர். அவளோட லவ்வர் கொடி, அவன்தான் அவளுக்குள்ள அந்த அரசியல் ஆர்வத்தையே வந்து தூண்டுவான். அவனே அவளோட அரசியல் சக்ஸஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே போட்டு தள்ளிடுவா. அப்பேற்பட்ட ஒரு சுயநலவாதியான ஒரு பக்காவான அரசியல்வாதியான ஒரு கேரக்டர் தான் வந்து ருத்ரா ஃப்ரம் கொடி. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி சில இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சக்தி திருமகன் திரைப்படத்தில் ஒரு சரியான வில்லன் கேரக்டர், அதாவது எதிரே பார்க்கல, பயங்கரமாக மிரட்டி விட்டாங்க அந்த கேரக்டரை. படம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலை, பட் அந்த வில்லன் கேரக்டர் வந்து பயங்கரமாக எனக்கு ஒர்க் ஆச்சு. பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறத உரிச்சு காட்டின ஒரு திரைப்படம் வந்து சக்தி திருமகன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெகதண்டா XXன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துலேயும் அந்த சிஎம் கேரக்டர்லாம் பயங்கரமாக இருக்கும், செம கொடூரமாக இருக்கும். அவங்க அமைச்சர்களே வந்து செருப்பாலே அடிக்கும், இந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாயம்புலி திரைப்படம். ஸோ அந்த படத்தில் அந்த சமுத்திரகனி கேரக்டர் சரியான வில்லன் கேரக்டர், அந்த பொலிட்டீஷியன் கேரக்டர். ஒரு நேர்மையான ஃபேமிலியில் ஒரு அந்த அதிகார போதை, அதனால ஒருத்தன் எப்படி கெட்டவனா ஆகுறான், அந்த அரசியலுக்குள்ளே எப்படி வரான் அப்படின்ற கேரக்டர் தான் அது. சரியான ஒரு கேரக்டர், சூப்பராக ரைட் பண்ணியிருப்பார் சுசீந்திரன் சார். அண்ட் இந்த பாயம்புலி படம் நிறைய பேர் வந்து பார்த்ததில்லை. ஏன்னா யார் கேட்டாலுமே இப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது என்ன காரணமாக இருக்கும்னு யோசிச்சா, அந்த டைம் நிறையா புலின்னு வந்து இருந்தது. புலி, பாயும் புலி, காட்டு புலி, இந்த மாதிரி பல புலிகள் வச்சு வந்ததுனால எந்த புலி எங்கே ஓடுது அப்படின்றது தெரில. அதனால இந்த படம் வந்து மிஸ் ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்த படம் பாருங்கள், கமர்ஷியலாக உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். குறிப்பாக அந்த அரசியல்வாதி கேரக்டர் அவ்வளோ நல்லா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படத்தில் வர அந்த ஜனகராஜ் கேரக்டர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொலிட்டீஷியன். அரசியல் வரவே மாட்டாப்புல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஜிகே திரைப்படம். ஸோ என்ஜிகே திரைப்படம் சொல்லும்போது எல்லாருமே வந்து கோவப்படுவீங்க. ஸோ செல்வா சார் படம்ல ரிலீஸில் இருந்து 10 வருஷம் கழிச்சு தான் எல்லாருக்குமே அந்த படம் வந்து புரியும். எப்போ வந்துச்சு? 2019, 2025, இன்னும் 4 வருஷம் கழிச்சு என்ஜிகே பாருங்கள், எல்லாருக்குமே வந்து புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்கேஜி திரைப்படம், அது வந்து யாருமே ஹீரோ வில்லன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லேயே போகாது. ஒரு அரசியல்வாதி உள்ளே வர்றான், அவன் என்னெல்லாம் பண்ணி அந்த பதவிக்காக போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வரவு எட்டனா செலவு பத்தனா படத்தில் வர்ற அந்த கவுண்டமணி கேரக்டர், ஐயோ அது வந்து ஒரு ஹிலேரியஸான ஒரு பொலிட்டீஷியன். அந்த படத்தில் தான் கவுண்டமணி அவர்கள் செந்தில் பார்த்து கொஞ்சம் பயப்படுவாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டரு. நம்ம வடிவேலு சார் வந்து அந்த அனுமார் மலை மாதிரி தமிழ்நாட்டை தூக்கி டெல்லி பக்கத்தில் வைக்கலான்ற சொல்லுவார்ல. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஹிலேரியஸான, அதே நேரத்தில் வில்லனாக சீரியஸான வில்லன் கேரக்டர்ஸும் பொலிட்டீஷியன்ஸ் பேஸ் பண்ணி கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரைட்டர்ஸ் டேரக்டர்ஸ் வந்து எப்போவுமே உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் வந்து நம்ம மணிவண்ணன் சாருக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா மணிவண்ணன் சார் வந்து இந்த அரசியல் அப்படிங்கிறத நக்கல் நையாண்டியாக காமெடியாகவும் பண்ணுவாப்பில், சீரியஸாகவும் பேசுவார். ஸோ இந்த அரசியலை அவ்வளோ அழகாக யதார்த்தமாக மக்கள்கிட்ட நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டைரக்டர் தான் வந்து மணிவண்ணன் சார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி துக்ளக் அப்படின்ற ஒரு திரைப்படம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த துக்ளக் திரைப்படம் அப்படிங்கிறது, இந்த திரைப்படம் அரசியல் திரைப்படங்களில் ஒரு ஐகானிக் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டைரக்டட் பை வந்து அவரே தான் வந்து நடிச்சிருப்பார். ஸோ இந்த படம் இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நக்கல் நையாண்டி சர்க்காசம் எல்லாத்தையும் தாண்டி ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் அப்படியே போகிற போக்கில் பேசிட்டு போவாங்க. நாட் ஜஸ்ட் அது ஒரு ஐடியாலஜியாக அங்கே பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் போகிற போக்கில் அடிச்சுட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த படம், ஃபன்னாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு முக்கியமாக சீரியஸான ஒரு விஷயம், எதிர்பாராத ட்விஸ்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் இந்த துக்ளக் திரைப்படத்தில். இந்த மாதிரி நிறைய அரசியல் கேரக்டர்ஸ், அரசியல் திரைப்படங்கள் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் காமனாக இருக்கும், விச் இஸ் சுயநலம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கொடூரமான பொலிட்டீஷியன் வில்லன் கேரக்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா.